ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கொலோசியர் நிருபத்திலிருந்து அநேக காரியங்களை வேத ஆராய்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பல எபிசோட்ஸ்ல கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து வசனங்களின் அடிப்படையில பவுல் அந்த சபைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது 2 காரியங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. ஒன்று, ஆண்டவர் ஏற்கனவே நம்மோடு கூட பேசின காரியங்களை அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார், அல்லது புதிதாக ஏதாவது காரியங்களை கற்றுத் தருவார். இந்த வேத ஆராய்ச்சியிலும் ஆண்டவர் நமக்கு புதிதாக ஏதாவது காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரலாம், அல்லது ஏற்கனவே நம்மோடு கூட பேசின காரியங்கள், நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். இந்த எபிசோட்ல நாம் 2வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த எபிசோடுல நாம் 2வது அதிகாரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான விடுதலையை, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து அவர் பவுல் அழகாக எழுதி வைத்திருந்தார். மாம்சத்துல நடைபெறுகிறதான விருத்த சேதனம் அல்லாமல் இருதயத்திலே, நம்முடைய சிந்தனையில ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த அனுபவத்தை ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, பாவங்களுக்கு மரித்தவர்களாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலமாக உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கும் பொழுது, அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பும் பொழுது, நாமும் அவரோடு கூட மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் தியானித்தோம். நம்முடைய எல்லா பாவங்களையும், நமக்கு எதிராக இருந்த எல்லா அக்கிரமங்களையும் அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்லாமல், நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார், அதை கிறுக்கி போட்டார். நமக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்ட காரியங்கள், நமக்கு எதிராக எழுதப்பட்டதான தண்டனைகள், அவைகள் எல்லாவற்றையும் அவர் குலைத்து விட்டு, நமக்கு எதிராக இருந்த எல்லா குற்றங்களையும் அவர் குலைத்து விட்டு, தண்டனைகளை அவர் குலைத்து விட்டு, அவர் சிலுவையில ஆணி அறையப்பட்டு அவர் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நான் பார்த்தோம். பவுல் இந்த 2வது அதிகாரத்துல 3 காரியங்களினுடைய அடிப்படையில இந்த 2வது அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். செகண்ட் சாப்டர் வாஸ் ரிட்டன் இன் 3 கான்செப்ட்ஸ். ஒன்னு பவுலுடைய ஊழியம், இந்த கொலோசு சபைக்காக அவர் செய்த ஊழியம். முதலாவது ஊழியத்துல பார்க்கும் பொழுது ஜெபம் தான் ஊழியமாக காணப்படுகிறது. பவுல் சொல்றாரு, உங்களை நான் முகத்துல பார்க்கல, நம்ம பல எபிசோட்ஸ்க்கு முன்னாடில இருந்து அதை நம்ம தியானித்தோம். நான் உங்களை இன்னும் சரீர பிரகாரமா நான் உங்களை சந்திக்கல, என்னுடைய ஆவியில நான் உங்களை பார்க்கிறேன், என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். எப்பாப்புறா உங்களை குறித்து சொல்லுகிறதான சாட்சிகளை கேட்டு நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை நான் சிறைச்சாலையில தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவனாய் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி அந்த சபைக்கு அவர் ஊழியம் செய்கிறார், அவர் ஜெபிக்கிறார். முதலாவது மினிஸ்ட்ரி, he was praying. அதை நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதுக்கப்புறமா அந்த சபை மக்களுக்கு ஆலோசனை எழுதுகிறார். அதுதான் இந்த புக்ல நம்ம பார்க்க முடிகிறது. சோ நம்பர் 1 பால்ஸ் மினிஸ்ட்ரி, அதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நம்பர் 2 இயேசு கிறிஸ்துனுடைய விஜய வாழ்க்கை, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக, நமக்கு சிலுவையில கொடுத்த அந்த வெற்றி சிறந்த வாழ்க்கையை இங்கே பார்க்கிறோம். அதை தான் நம்ம போன வாரத்தில் ஆழமாக நாம் தியானித்தோம். நாம் குற்றம் செய்தவர்கள், நாம் பாவம் செய்தவர்கள். 1வது அதிகாரத்துல நம்ம 21வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அந்நியர்களா இருந்தோம், துர்க்கிரியைகளினால மனதுல சத்துருக்களா இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். சோ அந்த விடுதலை எப்படி உண்டானது? நமக்கு எதிராக இருந்ததான கட்டளைகளினால், நியாயப்பிரமாணங்களினால உண்டானதான தண்டனை, நமக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த அந்த தண்டனைகளை, நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை, நமக்கு எதிராக எழுந்ததான எல்லா விதமான கையெழுத்தை அவர் குலைத்து விட்டார், அதை கிறுக்கி விட்டார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். நான் இப்படி பார்க்கிறேன், ஒருவேளை எனக்கு எதிராக இவன் இப்படி இப்படி பண்ணுனா அதற்காக இப்படி இப்படி தண்டனை பெற வேண்டும். நான் சொன்னேன், அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். ஒரு விபச்சார ஸ்திரியை இயேசுவினிடத்துல பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவளுக்கு மேல குற்றம் சுமத்துகிறார்கள். அவங்க சொல்றாங்க, நாங்க இவளை கையும் களவுமாக பிடித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நியாயப்பிரமாணம் இவளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அவளுக்கு எதிராக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது.
ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவளுக்கு மேல குற்றம் சுமத்தப்படுகிறது, அவளுக்கு மேல தண்டனை வருகிறது. இது கையெழுத்தாகிறது, இது எழுதப்படுகிறது, கட்டளையினால் எழுதப்படுகிறது. இப்பொழுது ஆனால் அவள் மரிக்காமல், சாகாமல் மீண்டும் ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றுக் கொள்கிறாள். அவளுக்கு மேல இருந்த குற்றத்தை ஆண்டவர் தம் மேல எடுத்துக் கொள்கிறார். அதுதான் இங்க போட்டிருக்கு. நமக்கு எதிரடையாக இருந்ததன துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, எனக்கு எதிராக இருந்த எல்லா விதமான சாபக்கேடுகள், எனக்கு எதிராக இருந்ததான எல்லா விதமான குறைவுகளையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அதை நாம் பார்க்க முடிகிறோம். அந்த கிரைஸ்ட் கம்ப்ளீட் விக்டரி ஃபார் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். மூணாவது காரியம் இந்த பவுலினுடைய எழுத்துல நம்ம இந்த இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பால்ஸ் எக்ஸார்டேஷன் டு கொலோசியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பவுலுடைய உபதேசங்கள், பவுல் இந்த சபைக்கு, இந்த கொலோசு சபைக்கு எழுதுகிறதான உபதேசங்கள், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய ஊழியத்தை, அவர் எப்படிப்பட்ட ஊழியம் அந்த கொலோசு சபைக்கு செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில திறந்து கொடுத்த அந்த வெற்றியை, அந்த விஜய வாழ்க்கையை, நாம் வெற்றி சிறந்த வாழ்க்கையை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அவர் கொடுக்கிற உபதேசங்களை நாம் இன்றைக்கு தியானித்து நாம் முடிக்க போகிறோம். 3 காரியங்களை அவர் உபதேசமாக சொல்லுகிறார். 3 காரியங்களை ஆகவேதான் அந்த முழு வசனங்களையும் நான் எடுத்தேன். 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் 23வது வசனம் வரை. அதை வாசித்துட்டு இந்த காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், மாயமான தாழ்மையினாலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பம் முற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவித்திருக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஒரு அழகான ஒரு உபதேசத்தை பவுல் எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியத்தை அவர் எழுதுகிறார். முதலாவது நம்ம இதுல பார்த்தோம், இந்த நான் இப்ப வாசித்த வசனங்களில ஒரு கீ சென்டென்ஸ் நம்ம எடுத்தோம். கீ வேர்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கீ சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பவுல் இன்னொரு இடத்துல எழுதுகிறார், நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பிரயாணமாக இருக்கிறது. ஓட்ட பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கென்று ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த ரேஸ், இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும் பொழுது எனக்கென்று அந்த பந்தய பொருள் வைக்கப்படும். அந்த பந்தய பொருளை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். அந்த பந்தய பொருள் என்ன? நித்திய ஜீவ வாழ்க்கை. 1வது அதிகாரத்துல, கொலோசியர் 1வது அதிகாரத்துல நம்ம தியானித்தோம். ஆண்டவரோடு கூட மகிமையில் இருக்கிறதான ஒரு உன்னதமான அனுபவம், இயேசுவோடு கூட. அதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. சோ அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனங்களில அந்த கீ சென்டென்ஸ் அவர் எழுதுகிறார். எனக்கென்று வைத்திருக்கிற உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க எவனும் என்று அவர் ஆரம்பிக்கிறார். நிறைய காரியங்களினால இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படத்தக்கதான காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடக்கும். ஆகவே தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்கள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, நம்மை பாரப்படுத்துகிற காரியங்கள், நம்மை நெருங்கி நிற்கிற பாவம். இந்த நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய கையெழுத்தை எல்லாம், நமக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து விட்டு அவர் சிலுவையில வெற்றி சிறந்தவராய் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அறைந்து, என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நான் உயிரோடு வாழும் பொழுது, உயிரோடு இயேசுவோடு கூட நான் உயிரோடு எழும்பும் பொழுது
எனக்கு ஒரு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடும்படியான சூழ்நிலைகள் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. அதைதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்குள்ள மீடியா இருக்கட்டும், இன்னைக்குள்ள சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்ம வாழ்கிற சமுதாயமாக இருக்கட்டும், நம்முடைய சிந்தனையாக இருக்கட்டும், நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், இன் வாட் எவர் த சென்ஸ், the sins are close to us. நம்முடைய நாம் வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாதபடி, வாழக்கூடாதபடி தடை செய்கிற காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதைத்தான் அவர் எழுதுகிறாரு. அடுத்த ஸ்டெப்ஸ்ல அவர் எழுதுறாரு, யாரும் தவறான போதனைகளை சொல்லி உங்களுடைய ரேஸ்ல உங்க பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி அதை இழந்து போக உங்களை வஞ்சியாது இருக்க நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு எச்சரிப்பின் உபதேசத்தை அவர் எழுதுகிறார். 3 காரியங்களை அவர் எழுதுகிறார். இந்த 3 காரியங்களையும் நம்ம சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். ஒன்று என்ன எழுதுகிறார்? சடங்காச்சார சட்டத்தின் நுகத்தடியை சுமப்பது. அதைதான் அவர் முழுவதுமாக இங்க எழுதியிருக்கிறார். சடங்காச்சாரிய சட்டத்தின் நுகத்தடியை சுமப்பது. இட்ஸ் அ பர்டன். ரிச்சுவல், கல்ச்சுரல் ஆர் ரிச்சுவல் திங்ஸ் became a heavy burden for me. அதுதான் அவர் எழுதுறார். சடங்காச்சாரிய சட்டத்தின் நுகத்தடியை சுமக்கிறது. 2வது, தேவதூதர்களுடைய வழிபாட்டை அறிமுகப்படுத்துகிறது. இப்ப யாரு நம்முடைய பந்தய பொருளை இழந்து போகத்தக்கதாக வஞ்சிக்கிறவர்கள் யாரு? அவங்க என்ன செய்வாங்களாம்? அவர் அழகாக இந்த பகுதியில் எழுதுகிறார்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்கள் எப்படி வஞ்சிப்பார்கள்? அவர்கள் முதலாவது சடங்காச்சாரிய சட்டத்தை உங்க மேல சுமந்து, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுமப்பாங்க. 2வது, தேவதூதர்களுடைய வழிபாட்டை அறிமுகப்படுது. இதை அவர் எழுதியிருக்கிறார். 3வது, வஞ்சித்து வழி விலக்குகிற நபர்களை குறித்து அவர் எச்சரிக்கிறார். இப்படி எல்லாம் இருப்பாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கிறார். முதலாவது சடங்காச்சாரிய சட்டத்தின் நுகத்தடி, 2வது தேவதூதருடைய வழிபாடு, 3வது வழி விலக்குகிற நபர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒன்னு அண்டர் த லா, 2வது அண்டர் த காஸ்பல். நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டதான காரியம், சுவிசேஷத்துக்கு உட்பட்டதான காரியம். இந்த 2ம் தான் வித்தியாசம். அவர் இந்த 2ஐயும் கோட்பாடாக வைத்து இந்த பகுதியை அவர் எழுதுகிறார். ஒன்று, நியாய பிரமாணத்தினுடைய உட்பட்ட காரியம் என்ன? அவர் எப்படி எழுதுகிறாரு? போஜனம் பண்ணக்கூடிய சடங்காச்சாரியம், பானம் பண்ணக்கூடிய சடங்காச்சாரியம், பண்டிகைகளை முறையாக கொண்டாடுவதனுடைய சடங்காச்சாரம், மாத பிறப்பின் சடங்காச்சாரம், ஓய்வு நாட்கள், சாபத். சோ இதெல்லாமே அண்டர் த லா. எஸ், இட் வாஸ் given by God through Moses. ஆனா அந்த நியாய பிரமாணத்தினுடைய அந்த அடிமையிலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கிறார். அதைத்தான் சுவிசேஷமாக நமக்கு புதிய உடன்படிக்கை நம்ம கற்றுத் தருகிறது. பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணம். அந்த பழைய உடன்படிக்கையினுடைய மக்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கேப்போட தான் வாழ்ந்து கொண்ட, ஒரு இடைவெளியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, we are not under the law, we are under the gospel. சுவிசேஷத்தினுடைய கீழே. நான் அதை சொன்னேன், அந்த அண்டர் த லா என்னது? அவர் எழுதுகிறாருல்ல 16வது வசனத்திலும், போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாதோ ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில சுகம் கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு மேல குற்றம் சுமத்தப்பட்டது. சீஷர்கள் ஓய்வு நாள்ல அந்த கதிர்களை கொய்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல குற்றம் சுமத்தப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்துவதற்காக அந்த சடங்காச்சாரிய காரியங்களை, முறைமைகளை அவர்கள் பயன்படுத்தினதையும் நாம் பார்க்க முடியும். அதனாலதான் அவன் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களை, the things which are under the law, they may take those things to blame you. உங்களை குற்றம் சுமத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது கான்செப்ட், 2வது பவுல் சொல்ற 2வது கான்செப்ட், அண்டர் த காஸ்பல், சுவிசேஷத்திற்கு கட்டப்பட்ட காரியம். அது என்னது? with Christ we died to the elemental spirit of the world. இந்த உலகத்தினுடைய எல்லா சடங்காச்சாரிய ஆவிகளுக்கும் முறைமைகளுக்கும் நம்ம ஆல்ரெடி மரித்துட்டோம். we died அப்படின்னு போட்டிருக்காரு. with Christ we died. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கைக்குள் நம்மை கொண்டு வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அவர் பூமிக்குள் பாதாளத்துக்கு இறங்கும் பொழுது, with him all the elemental spirits of the world, இந்த உலகத்தினுடைய எல்லா சடங்காச்சார ஆவிகளும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்திற்குள் புதைக்கப்பட்டு விட்டது.
சோ இப்ப நம்ம உயிரோட எழும்பும் பொழுது we did not rise up with the elemental of spirit of the world, but we raised up with the authority of risen God. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையோடு கூட நாம் எழும்பி இருக்கிறோம். சோ இவங்க இந்த அண்டர் த லால சொல்லுகிற அந்த போஜனம், பானம், பண்டிகை, மாதப்பிறப்பு, ஓய்வு நாட்கள் இவர்களை பார்க்க முடியும். இதுல உள்ளார்ந்த மதிப்பு எதுவுமே கிடையாது. நத்திங், நோ வேல்யூ. எல்லாமே நீங்க இந்த நேரம் பாருங்க, அப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், இலைய இப்படிதான் மடக்கணும், லாட் ஆஃப் என்ன சொல்றது, எலிமெண்டல் கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இதுல பெரிய மதிப்பு எல்லாம் இல்ல. அத வந்து இப்படி எல்லாம் முன்னோர்கள் செய்தார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. அதுல பெரிய அந்த டீப் மீனிங் நத்திங் இஸ் தேர். நோ வேல்யூ, நாட் மீனிங், வேல்யூ அது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருவேளை இந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு காஸ்பல் எப்படி இருக்கான், அது ஒரு நிழலா தான் இருக்கு. they are not seeing the gospel. it's like a என்னது ஒரு ஒரு நிழல், ஒரு ஷேடோ மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. காரணம் என்ன, அவங்க என்ன நம்புறாங்க, இந்த லாக்கு அடிமைப்பட்டிருக்கிறவங்க என்ன நம்புறாங்க, ஸ்டில் த மெசாயா நாட் எட் கம் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ரெண்டு காரியம் நான் சொன்னேன். ஒன்று வந்து அண்டர் த லா அப்படின்னு சொன்னேன், இன்னொன்னு அண்டர் த மேசியா, அண்டர் த காஸ்பல் அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த அண்டர் த லா, அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமையில் சிக்கியிருந்த என்னை சுவிசேஷத்திற்குள் கொண்டு வந்தது இந்த மேசியா, இயேசு கிறிஸ்து. சோ இந்த இயேசு கிறிஸ்துவை இவங்க இன்னும் நம்பல. சோ they still they are under the law. that is what போஜனம் பண்றதை குறித்தும், சண்டே போஜனம் பண்ணாதீங்க, சீஷர்கள் பயிர்களை கொய்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மேல குறை சொன்னாங்க, குடிக்கிறது தண்ணி குடிக்கிற இப்படி குடிக்காதீங்க, பாத்திரம் அழுக்கா இருக்குது, கையக்கத்தோட கழுவல்ல, அந்த ரிச்சுவல்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பண்டிகைகள் இப்படிதான் இருக்கணும், முறைமைகள் இப்படிதான் இருக்கணும், மாதப்பிறப்பை இப்படிதான் செலிப்ரேட் பண்ணணும். பிகாஸ் they live in this circle. இந்த மாத பிறப்பு இதெல்லாம் கொண்டாடுறவங்க இந்த சர்க்கிள்ல இருக்காங்க. ஆனா இதனாலதான் இவங்களுக்கு இந்த சுவிசேஷங்கிறது ஒரு நிழலா தான் இருக்கு. they are seeing it in the imagination. okay, they are not experienced, they are not seeing it. the reason still these people are not able to believe the Messiah has come. இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், அவர் சிலுவையில எனக்காக இரத்தம் சிந்தினார் என்னை என்று அவர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. இததான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையே மத்தியஸ்தர்களாக தேவதூதர்களை வெளிப்படுத்துகிறதை நம்ம காண முடிகிறது. So they were using the mediators. ஏன் why they are under the law. இப்போ அவங்க God கிட்ட போய் டைரக்டா பேச முடியல. அந்த நாட்கள பழைய ஏற்பாட்டு காலத்துல to speak with God they need some leader, they need some king, they need some judges, they need some prophets. அப்படிதான். They cannot go. அப்புறம் இங்க வரும்பொழுது temple, after the temple they cannot go into the holy place. They need a priest. அவர்களுக்கு ஆசாரிகள் தேவைப்பட்டார்கள். இப்போ என்னன்னா இதே கான்செப்ட்ல ஸ்டில் they are seeking the angels, the mediators. அவங்களுக்கு என்னென்ன பாரம் இருக்கோ நீங்க பார்த்திருப்பீங்க. I don't know to explain it. இவர்கள் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு they are bringing the angels, they are bringing the prophets, they are bringing the saints to pray for us. Second concept. நீங்க எங்களுக்கு இப்ப ஆனா நமக்கு ஒரு பெரிய ஒரு blessings ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காங்க அந்த புதிய உடன்படிக்கையில, we can directly to approach God. இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நாம் நேரடியாக சந்திக்க முடிகிறது, நேரடியாக பேச முடிகிறது. பட் ஸ்டில் these people, because they are under the law, அவங்க இங்க உட்கார்ந்துட்டு still they are searching the mediators, searching the prophets, searching the saints, searching the angels to worship God, to pray to God. இந்த ஏஞ்சல்ஸ் மூலமா, ஏஞ்சல்ஸ் வர்ஷிப் பண்ணி ஏஞ்சல்ஸ் மூலமா, saints வர்ஷிப் பண்ணி saints மூலமா, prophets வர்ஷிப் பண்ணி prophets மூலமா, humans வர்ஷிப் பண்ணி humans மூலமா எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு they are trying to use the mediators to pray to God. But the people one who live under the gospel, the people one who live under the new covenant, they have the freedom to seek the Lord directly. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தும் பொழுது, அவர் சிலுவையில மரிக்கும் போது few events happened in historical events. The number one, அந்த எருசலேம் தேவாலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மூடி வைத்திருந்ததான அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது, மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிக்கப்பட்டது. The symptoms is that all the people, one who washed by the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட எந்த நபரும் அதற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் இவர்கள் சொந்த ஆடம்பரத்தை, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அந்த ப்ரௌட், ஹியூமன் ப்ரௌடுன்னு சொல்லுவோம், அந்த ஹியூமன் ப்ரௌட், சொந்த சரீர ஆடம்பரத்தை திருப்திப்படுத்த
அவருடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் அவர் சொல்றாரு, பி கேர்ஃபுல் அபவுட் தம். மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்றதை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். 2 வசனத்தை நான் வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல என்ன என்ன கொண்டு வந்தாரு? அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயும்படி. சோ மை growth is in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறேன். அப்படி வளர்றதுக்கு நான் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி விரிந்து உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. சோ இதோட கான்செப்ட் என்ன? கிரைஸ்ட் இஸ் the head of the church. Now கணுக்கள் the joints மாதிரி I am connected with him. அப்ப கனெக்ட் ஆயிருக்கிறதுனால I am growing. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்வாரு, கொடியானது மரத்தில் ஒட்டப்பட்டிருக்கும் பொழுது அது வளர்ந்து அது செழித்து கனிகளை கொடுக்கும். இப்ப நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்து மூலமாக அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, அவரோடு கூட கணுக்களினால் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, now I am close to him, I am growing in him. அவரோடு கூட நான் வளருகிறேன். சோ இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு கேள்வி, இந்த வேத ஆராய்ச்சியில நம்ம ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். நான் இன்னும் இந்த சைடு அந்த அண்டர் த லால இருக்கனா இல்ல அண்டர் த காஸ்பல் இருக்கனா? Am I living in the old covenant or am I living in the new covenant? The old covenant is do don't do. அழகா சொல்லுது இல்ல? அந்த old covenant என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்க்கறோமா? அந்த old covenant சொல்லுது இந்த 2வது அதிகாரத்துல, கொலோசியர் 2வது அதிகாரத்துல 21வது வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். மனுஷர்களுடைய கற்பனைகளின்படியும், அதான் லா, போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, don't do, don't touch, ருசி பாராதே, don't taste, தீண்டாதே, don't do, எல்லாமே don't அவ்வளவுதான். இதுதான். இப்ப if I am under the law, always I hear one voice, don't. ஓகே, இதுதான் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டிருக்கும். அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, அங்க கை வைக்காத, இங்க கை வைக்காத, அங்க போகாத, இங்க போகாத, சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, பண்ணாத. இதுதான் ஓல்டு கவர்னன்ட். பட் தி நியூ கவர்னன்ட், கம் லெட்ஸ் க்ரோ அப்படிங்குது. நியூ கவர்னன்ட் என்ன சொல்லுது? வெரி இன்ட்ரெஸ்டிங். நியூ கவர்னன்ட் இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் ஒரு பிரயோஜனமற்றது அப்படின்னு சொல்றாரு. அந்த நியூ கவர்னன்ட் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? உங்கள் பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். நீங்க அதுக்கு என்ன செய்யணுமா? 20வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 20வது வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகள், ரிச்சஸ், அது அழகான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறதுல, the elemental spirit of the world, we are died to the elemental spirits of the world with Jesus Christ. இயேசுவோடு கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லா வழிபாடுகளுக்கும், உலகத்தில் உள்ள தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற எல்லா கட்டளைகளுக்கும் நான் மரித்திருக்கிறேன். Now I am living with Christ, I join with Christ. கணுக்களை போல அவரோடு, அவருடைய அவயவங்களில், அவருடைய சரீரத்துல ஒரு அவயவமாக, எப்படி ஒரு விரல் என்னுடைய கையில இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைக்கப்பட்டதுனால வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான நேயர்களே, இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது அடிக்கடி கேள்வி கேட்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம், கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம பழைய முறைமைகளின்படி காலங்களை பார்த்து கொண்டு, நேரங்களை பார்த்து கொண்டு, உலக சடங்காச்சாரியமான காரியங்களை பார்த்து கொண்டு, உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக, பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக நியாயப்பிரமாணத்தினுடைய கனத்தை சுமந்து கொண்டிருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான அந்த விடுதலையை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த புதிய உடன்படிக்கைக்கு வரணும்னா என்ன? இந்த எல்லா ரிச்சுவல்ஸையும் சிலுவையில் அறைந்து நாம் அதோடு கூட மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர் தெழுந்தோம் என்றால்
we are living with the new covenant. We are growing in Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட வளருகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை உருவாக்குவாராக. புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அதான் நான் எழுதினேன். Christians are freed by the Christ from ritual observances of Moses' law and delivered from the yoke of bondage which laid upon us. நம்ம மேல சுமத்தப்பட்ட எல்லா விதமான அந்த பாண்டேஜஸ், அந்த யோக் ஆஃப் பாண்டேஜஸ் இருந்து இயேசு நம்மை விடுதலையாக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். So let's live in the new covenant. Let's join with his body. Let's grow in Jesus. பழைய உடன்படிக்கையிலிருந்து நாம் வந்து கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் மாறி அவருடைய சரீரத்திலே இணைக்கப்பட்ட அவயவங்களாக சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்திலே அவருடைய அன்பிலே வளருகிற கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான எபிசோடுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கொலோசிய நிருபத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சில வசனங்களின் அடிப்படையில அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு மீண்டும் நீ ஞாபகப்படுத்தி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஓல்டு கவனன்ட், த நியூ கவனன்ட் ஆண்டவரே எங்க முன்னாடி வைத்திருக்கிறதான சடங்காச்சாரிய சட்டத்தினுடைய நுகத்தடி ஆண்டவரே, மீடியேட்டர்ஸ் வர்ஷிப், தேவதூதர்களுடைய ஆராதனை, எங்களை வஞ்சிக்கிறவர்கள் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடி எங்களை வஞ்சிக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே. ஆண்டவரே, நாங்கள் பழைய உடன்படிக்கையில சிக்கி விடாதபடி புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக கிடைத்திருக்கிற விடுதலையை நாங்கள் அனுபவிக்க அவருடைய கணுக்குகளினால நாங்கள் இணைக்கப்பட்டு இசைக்கப்பட்டு அவருடைய அன்பிலே வளருகிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் எங்களுக்கு வேதத்தின் ரகசியங்களை கற்றுத்தாரோம். வேதத்தின் வசனங்களுக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை அமைய எங்களுக்கு உதவி செய்யும். துதி கனமகிமை எல்லாவற்றுக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல நாம் சந்திப்போம். God bless you.